ஹே இன்ஸ்டா ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஐஜிடிவியில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா என்னோடய பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெஷலாக இப்போ சம்மர் வருது அண்ட் சம்மரில் எனக்கு என்னோடய ஸ்கின் ரொம்ப பேடாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன சிம்பிளாக பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். அண்ட் செகண்ட்லி என்னென்னா எனக்கு டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சீக்ஸில் இந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச நேச்சுரல் அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸில் நான் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். எல்லா ஸ்கின் கேர்லேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கோயிங் டு பி வாஷிங் யூர் ஃபேஸ். அண்ட் நானும் என்னோட ஃபேஸை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் யூஸிங் க்ளீன் அண்ட் கிளியர். யூ கேன் யூஸ் எனி மைல்ட் ஃபேஸ் வாஷ். So I'm just done washing my face. Now I'm going to pat my face. என்னோட முகத்தை நான் ஒத்தி எடுக்க போகிறேன். எப்பவுமே முகத்தை ரொம்ப தேய்ச்சி வைப் பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. just pat the face. முகத்தை இப்படி பண்ணாலே it is more than enough. ஓகே நவ் யூ குட் சி இப்போ கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் ஏதாவது மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மேக்கப் ரிமூவர் வச்சு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கிளென்ஸ் யோர் ஃபேஸ். ஸோ ஸ்டெப் டூ நான் என்ன பண்ணுவேன்னா பேசிக்காக ஐ டூ ஐசிங். ஸோ ஐசிங் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக அஷ்மிதா அவங்கள பார்த்து தான் நான் ஐசிங் பண்ணேன். ஸோ நான் இன்றைக்கி என்னோடய டாட்டருக்கு நான் பப்பாயா மேஷ் பண்ணேன். ஸோ அந்த பப்பாயா நான் ஐசிங்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஜென்ரலி என்னோடய ஃபேஸில் நீங்கள் நைட் பிஃபோர் பெட் நீங்கள் ஐஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐசிங் பண்ணிட்டீங்க, நல்லா மசாஜ் பண்ணுங்கள் உங்களோட ஃபேஸை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நான் இந்த ரெஃப்ரெஷிங் மிஸ்ட் யூஸ் பண்ணுவேன். இது நான் மினிசோவில் வாங்கினது. இந்த மிஸ்ட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் நைஸ் நல்ல குக்கும்பர் ஸ்மெல் இருக்கும் அண்ட் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக வைக்கும் ஃபேஸை. சிம்பிள் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஸோ இதை தான் நான் மேஜராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நான் வாக்கிங் போனாலும் நான் இதை ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வாக்கிங் போவேன், நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிப்பேன். உங்களோட ஸ்வெட் ஸ்மெல் எல்லாமே அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்ப்ரே நான் ஷேக் பண்ணிவிட்டு ஆல் த்ரூ அவுட் மை ஃபேஸ் வைப்பேன். வச்சுட்டு I'll just pat. இதுக்கப்புறமா இது நல்லா ஏர் ட்ரை ஆகணும். இது நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா இந்த நியூட்ரோஜீனா ஹைட்ரோ பூஸ்ட் ஜெல் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு கிளினிக் 72 ஹவர் மாய்ஸ்சர் சர்ச் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ என்கிட்ட அதை தீர்ந்துருச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் இந்த நியூட்ரோஜீனா யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் ஹஸ் கிவன் அ குட் இதுக்கு என்னென்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். Yeah, done. So this is very good to go. And for the lips நான் before bed என்ன பண்ணுவேன்னா I use the Sebamed baby lip balm. சிம்பிள். உங்களால் லிப் பாம்ஸ் டெய்லி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா பட்டர் கொஞ்சம் உருக்கி அதில் கொஞ்சோண்டு ஹனி போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. எவ்ரி நைட் அதை எடுத்து லிப்ஸில் தடவிட்டு நீங்கள் யூ கேன் கோ டு பெட். பட்டர் வித் ஹனி கிவ்ஸ் எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லி குட் ரிசல்ட் உங்களோட ட்ரை ஸ்கின்னுக்கு. ஹோப் யூ ஆல் உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நான் ஒரு டே ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் பண்ணுறேன். ஆஸ் வெல் அஸ் இதுக்கப்புறமா நான் நிறையா மேக்கப் வீலாக்ஸும் நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க.